திருப்பாவை வல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பகமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி ஹரளவல்ல வல்வளையாய் நாடினி வேங்கடவர் கென்னை விதிகண்டையும் மாற்றம் நாம் கடவக வண்ணமே நல்கு அஞ்சு கொடிக்குறு சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சிருக்கும் தன்மையலாய் பிஞ்சாய் வளத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாள் வளத்தாய் வனமே மகிழ்ந்து ஆச்சாரிய பிரசெழுந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டிக்கு அடியனுடைய நமஸ்காரங்கள். உண்ணும் சோறு தின்னும் வெற்றிலை பருகும் நீர் எல்லாமே கரணாக இருக்கக்கூடிய ஒரு பாகவத கோஷ்டினரை எழுப்பக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு பாசுரம். நிலைக்கதவம் நீக்கிய ரொம்பாவை என்று கதவை திறந்த மாத்திரத்திலேயே முதலில் கண்ணன் கட்டிலில் உறங்கிக் கொண்டிருப்பான் நினைத்த பிராட்டிக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுகிறது. நந்தகோபன் முதல் கட்டிலும் யசோதை பிராட்டி அடுத்த கட்டிலும் பலராமன் அடுத்த கட்டிலும் அதற்கு கடைசியாக கண்ணனை கட்டிலில் உறங்கி கிடக்கின்றார். பாகவதர்களை பின்பற்றாமல் பாகவருடைய அடியை பற்றாமல் பகவானை பற்ற முடிகின்ற காரணங்களெல்லாம் குடிசைக்கு வந்து அமிர்த செய்விக்க வேண்டும் என்றால் சத்தான் அதற்கு முன்னால் தன்னுடைய இல்லத்தரசி அழைத்து நித்தியபடி ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பாகவதர்களுக்கு அனுதினமும் எந்த குறையும் ஏற்படாத அளவுக்கு நாம் இருவரும் இணைந்து ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பாகவதர்களுக்கு அடியார் பெருமக்களுக்கு அமுது படைத்திட்டோம். வேலை நிமித்தம் காரணமாக வியாபாரம் நிமித்தம் காரணமாக வெளியூர் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த விசேஷமான காரியம் தடையெங்கும் ஏற்படக்கூடாது, குறை ஒன்றும் நேர்ந்துவிடக்கூடாது. ஆகையால் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு எந்த விதமான பங்கம் வந்துவிடக்கூடாது. அதையெல்லாம் மனத்தில் வைத்து கொண்டு சகல மரியாதை நடத்தி ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அமுது படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் சுவாமி ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அமுது படைப்பதற்கு கரும்பு தின்பதற்கு கூலியா என்று விசேஷமாக நடத்துகிறேன் சுவாமி சொல்லி நம்பிக்கையின் மீது வியாபாரம் செய்வதற்காக வெளியில் சென்று விட்டார் செல்வ நம்பி. நாளொரு மேனியும் பொழுதுறனுமாக விசேஷமான முறையில் அடியார்களுக்கெல்லாம் வாங்க குடம்பைக்கும் வள்ளல் பெரும்பசுக்களாகிய கோலாகலமாக அமுது நடந்து கொண்டிருக்கிறது. அனுதினமும் அநேக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவருடைய கிரகத்திற்கு வந்து அமுது செய்வித்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நகரமே அவரை பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பெரிய மனது இருந்தால் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அமுது படைக்கக்கூடிய தன்மை அவருடைய மனதில் ஏற்படும். ஒவ்வொரு நாளும் விசேஷமான தலிகை பிரசாதங்கள்லாம் செய்வித்து படைத்து கொண்டிருக்கிறாள். தன்னுடைய பக்தால் இருந்தால் எந்த விதமான குறை இருக்கக்கூடாது. ஆகவே நான் தனியாக ஒரு பெண்மணி அமுது படைக்கக்கூடியவர்களுக்கு எதிரும் பங்கம் வந்துவிட நினைத்து ஒரு பயத்துடன் ஸ்ரீ வைஷ்ணவர் சகல மரியாதை செலுத்தி அவர்களுக்கு படைத்திருந்தானாம். நாட்டில் பஞ்சம் ஏற்பட ஆரம்பித்து விட்டது. மழை வர்ஷிப்பது நின்று விட்டது. பஞ்சம் எங்கெல்லாம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. எங்கும் பொருள் கிடைத்தவாடில்லை. அந்த பெண்மணிக்கு மனதில் ஒரு ஐயம் ஏற்பட ஆரம்பித்து விட்டது. நாட்டில் பஞ்சம் இருக்கக்கூடிய காரணத்தினால் எந்த விதமான பதார்த்தம் செய்வதற்கு பொருள் கிடைக்காமல் போய்விட்டது. அதெல்லாம் கவலைப்படவில்லை. தன்னுடைய அடியனுடைய அகத்தில் வரக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அமுது படைக்காமல் அந்த விசேஷமான வைபவம் நின்று விடுமா என்று ஒரு மனத்தில் பயம் ஏற்பட்டது. பஞ்சம் வந்தது பற்றி அந்த பெண்மணிக்கு கவலை இல்லை. பஞ்சம் வந்தால் வந்துட்டு போகட்டும். ஆனால் அனுதினமும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அழைத்து அடியார் பெருமக்களை பாகவதர்கள் அழைத்து வந்து அவர்களுக்கு பசியார அமுது படைத்து கொண்டிருக்கிறோமே, அந்த விசேஷமான அந்த ததிஹராதனம் சொல்லக்கூடிய அந்த வைபவம் தடைபட்டு ஏற்படுவா என்று சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார். எங்கும் விளைச்சலுக்குடைய நெல்மணி கிடைக்கவில்லை. கடைசியாக என்ன செய்வது என்று கிருஷ்ணா என்று அண்ணாந்து பார்த்தால் உத்தரத்தில் விதைப்பதற்கு உண்டான விதை நிலை வைத்திருந்தால், ஆஹா பகவான் கண்ணை திறந்துட்டாரு, நெல் எங்குமே கிடைக்கவில்லையே, எல்லாத்திலும் கேட்டாலும் யாரிடத்தில் நெல் மணி இல்லாமல் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, நெல் மணி இல்லை என்றால் எப்படி அமுது படைப்பது, பிரசாதங்களை தலிகை பிரசாதங்களை தயார் செய்வது என்று சிந்தனையில் இருக்கின்ற பொழுது விதைக்கக்கூடிய அன்றைய காலத்தில் விதைப்பதற்கென்று நெல் மணிகளை ஒரு சாக்கில் கட்டி உத்தரத்தில் வைப்பார்களாம். உடனடியாக பகவான் நமக்கு கண்ணு திறந்து பாட்டார்னு சொல்லி அந்த விதை நிலை இறக்கி அந்த விதை நிலையும் சமைத்து பாகவதர்களுக்கு மிக விசேஷமான முறையில் பிரசாதமெல்லாம் படைத்து கொண்டிருக்கிற
பல வருடங்கள் சென்று மீண்டும் செல்வ நம்பி திரும்புகின்ற தன்னுடைய இல்லத்திலிருந்து அடியார் பெருமக்கள் பாகவதர்கள் ரொம்ப மங்களகரமாக விசேஷமாக மகிழ்ச்சியுடன் வரக்கூடிய காட்சியை பார்த்தவுடன் செல்வ நம்பியுடைய மனதில் மிகுந்த மகிழ்ச்சி. தானிட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு தன்னுடைய இல்லத்தரசி அற்புதமான முறையில் பாகவதர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறாளே, ததிகாராதனம் தடைபடாமல் பாங்குடன் நடந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் மகிழ்ச்சி அடைந்து ஒரு சுவாமி பார்த்து கேட்கிறார், எங்கு சுவாமி சென்று வருகிறீர்? இந்த இடத்தில் செல்வநம்பி என்று பாங்கான திருமேனி கொண்ட ஒரு சுவாமி இருக்கிறார். அவருடைய இல்லத்தரசி அனுதினமும் அடியார்களை எல்லாம் அழைத்து வந்து அமுது படைத்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் விசேஷமான ஒரு அமுது நடந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த சொல்லை கேட்ட மாத்திரத்திலே செல்வ நம்பியுடைய மனதில் பூரிப்புக்கு அளவில்லை. எம்பெருமானை திருவுள்ளம் கொண்டு எத்தனை விசேஷமான அந்த காரியத்தை என்னுடைய இல்ல செய்து கொண்டிருக்கிறாள் என்று அகத்தில் திரும்ப மாத்திரத்திலேயே தன்னுடைய பக்தரை பார்த்தவுடன் மிக மகிழ்ச்சி வந்துவிட்டார சுவாமி, தாங்கள் இட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு அடியேன் செய்து கொண்டிருக்கிறேன். எல்லாம் பேசியாகிவிட்டது, வியாபாரம் எப்படி நடந்து கொண்டிருந்தது, எப்படி சென்றது, எங்கு சென்றீர்கள் எல்லாம் பேசி முடித்து விட்டு, இந்த நாட்டில் பஞ்சம் என்று நான் கேள்விப்பட்டேன். பஞ்சத்தின் போது எந்த விதமான இடத்தில் நெல்லெல்லாம் கிடைக்கவில்லை, நெல் மணிகள் கிடைக்கவில்லை. உம்மிடத்தில் மட்டும் எப்படி அந்த நெல்லானது கிடைத்து தலிகை பிரசாதங்கள் செய்வித்து அடியார்களுக்கு அமுது படைத்தாய்? உடனே ஒரு கேள்வி கேட்கிறார் செல்வ நம்பி. இல்லை சுவாமி, விதை நெல்லை நான் வைகுண்டத்தில் விதைத்து விட்டேன் என்று சொன்னாலாம். பாகவதற்கு அந்த அமுது படைக்கக்கூடிய அந்த விதை நெல்லை விதைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய விதை நெல்லை அந்த வயலில் நான் விதைக்காமல் வைகுண்டத்தில் விதைத்து விட்டேன். ஆகவே அடியார் பெருமக்களுக்கு பாகவதர்களுக்கு செய்யக்கூடிய இந்த தத்தியாராதனம் செய்வித்தால் வைகுண்டத்தில் இடம் கிடைப்பது என்று சொல்லக்கூடிய அற்புதமான விசேஷமான பாசனம். அம்பரமே தண்ணீரே சோரே அரண் செய்யும். அடுஞ்சோறு, அடுஞ்சோறு என்றால் சமைத்த சோறு, அடாச்சோறு என்றால் ஜீரணமாகாத சோறு. ரெண்டு பதத்தை சொல்றா, அருஞ்சோறு அடாச்சோறு. அடாச்சோறு என்றால் ஜீரணம் ஆகாத சோற்றை அடாச்சோறு. ஜீரணம் ஆகக்கூடியது சமைக்கக்கூடிய சோறு அருஞ்சோறு. கர்ணன் மாதிரி ஒரு கொடையால் யாரும் கிடையாது. கர்ணனுக்கு பின் கொடை இல்லைன்னு சொல்லுவார்கள். கர்ணன் மரணித்த பிறகு வைகுண்டத்திற்கு சென்றாராம். ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய கர்ணனுக்கு பசி ஏற்படுகிறது, தாகம் ஏற்படுகிறது. ஒரு வினா, இந்த ஆத்மஸ்வரூபத்திற்கு பசி ஏற்படுமா தாகம் ஏற்படுமா என்ற கேள்வியானது இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. சாதாரண மனசாலுக்குத்தான் தாகம் ஏற்படும், பசி ஏற்படும். கர்ணன் மரணித்த பிறகு ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய கர்ணனுக்கு தாகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, பசி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. வரக்கூடியவர்களெல்லாம் வாரி வழங்கி 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 கொடுத்த சிவந்த கரத்தை உடைய கர்ணனுக்கு அங்கு உண்பதற்கு உணவு கொடுப்பதற்கு ஆள் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். எங்கும் கேட்டாலும் உணவு கிடைக்கவில்லை. கர்ணன் மனதில் ரொம்ப ஒரு சந்தேகம். எத்தனையோ மனுஷாளுக்கு தன்னை அண்டி வந்தக்கூடிய மனுஷாளுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினேனே, எனக்கு பசி ஏற்பட்டு கொண்டிருக்கிறதே, தாகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதே, உண்பதற்கு எந்த பட்சணமும் கொடுப்பதற்கு யாரும் தயாராக இல்லையே, வைகுண்டத்தில் யார் கொடுப்பா? அவரே அனாதையாக இருந்து கொண்டிருக்கிறார். பெருமாளிடத்தில் இது வேணும் அது வேணும் கேட்கறதுக்கு யாரும் இல்லை. காரணம், பெருமாள் எங்கு நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அங்க இடத்த அவன் போயிடுவார். நாய்க்குடலில் நறுநெய் தங்க மாட்டாது போல ஒரு நல்ல நெய் நாய்க்குடலில் தங்காது, சட்டுன்னு வெளியே வந்துடும். பெருமாள் வைகுண்டத்தில் இருக்கிறதுக்கு ஒப்பலை மனசு. அங்கே யார் எல்லாமே திருப்தியாக இருக்கா, நித்தியசூரியெல்லாம் திருப்தியாக இருக்கா. உடனடியாக கேட்குறார், இந்திரன்ட்ட கேட்குறாராம், ஏன் சுவாமி, நான் கலியுகத்தில் இருக்கக்கூடிய பூமியில் இருக்கின்ற பொழுது என்னை யார் யாரெல்லாம் நம்பி வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினேன். ஆனால் எனக்கு பசி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, தாகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, பசிப்பதற்கு யாருமே உணவு வழங்கவில்லையே. உன்னையா சொன்னாராம், உன்னுடைய ஆள்காட்டி விரல் இருக்கா? ஆமாம், வாயில் வச்சுக்கோ அப்படின்னு. ஆள்காட்டி விரலில் வாயில் வைத்த மாத்திரத்தில் அமுது ஊற ஆரம்பித்து விட்டதான். ஆள்காட்டி விரல் வைத்த மாத்திரத்திலே அமுது ஊற ஆரம்பித்து விட்டது. கர்ணனுக்கு ஒன்றும் புரியவில்லை.
என்ன சுவாமி, ஆள்காட்டி விரலை வாயில் வைத்த மாத்திரத்திலேயே அமுதூர் ஆரம்பித்து விட்டதே, நீ தான தர்மங்களை செய்தாய், ஆனால் பசி என்று வந்தவர்களுக்கு யாரும் நீ உணவிடவில்லை. தான தர்மங்கள்லாம் வழங்கினாய், எல்லாம் முற்றிலும் உண்மைதான். உன்னை போல தானங்களையும் தர்மங்களையும் வழங்குவதற்கு இந்த பூலோகத்தில் பிறக்கப் போவதும் இல்லை, பிறந்ததும் இல்லை. இருந்தாலும் பசி என்று வந்த அடியார்களுக்கு, பசி என்று வரக்கூடிய பாகவதர்களுக்கு ஒரு கவலம் கூட உணவிடவில்லை. இருந்த போதிலும் ஆள்காட்டி விரல் எதற்காக அமுது சுரந்து தெரியுமா? நீ உணவு உண்ணக்கூடிய வேளையில் ஒரு ஏழை பிராமணன் பசி என்று உன்னுடைய குடிலுக்கு நின்ற பொழுது நீ உணவருந்து கொண்டிருந்தாய். அந்த கூடத்தில், அந்த அன்னதான கூடத்தில் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அங்கே போய் பசியார் என்று ஆள்காட்டி விரலால் அன்னதானம் நடக்கும் இடத்தை காட்டியதன் காரணமாகத்தான் அந்த விரல் உனக்கு கை கொடுத்தது. நீ பசிக்க உணவால் அளிக்கவில்லை. பசிக்கக்கூடிய ஏழை பிராமணனுக்கு, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு, அடியார்களுக்கு உணவு வழங்காமல் உணவு வழங்கக்கூடிய இடத்திற்கு எங்கு இருக்கிறது என்று நீ ஆற்றுப்படுத்தினாய். ஆள்காட்டி விரலால் ஆற்றுப்படுத்தியதன் காரணமாகத்தான் அந்த செய்த தர்மம் உனக்கு பசியை போக்கிக் கொண்டிருக்கிறது என்று கர்ணனுடைய தாத்பரியம். அப்பேற்பட்ட தன்மை படைத்த அம்பரமே தண்ணீரே சோரை அரண் செய்யும் எம்பெருமகா நந்தகோபா இளந்திராய். மிகச்சிறந்த ஒரு பாகவதர் நந்தகோபன். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் பாகவத சேசனம் என்று சொல்லு உண்டு. ஆச்சாரிய புருஷரை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு அமுது செய்வித்து அதற்கு பிறகு புசிப்பது என்பது, அடியார்கள் புசிப்பது என்பது பாகவத சேசனம். ராமானுஜருக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ராமானுஜருடைய ஆச்சாரிய புருஷர் திருக்கச்சி நம்பியை பாகவத சேசனத்திற்காக தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்று வெகு நாட்களாக கனவு கொண்டிருக்கிறார் ராமானுஜர். அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறார் திருக்கச்சி நம்பி. இல்லை சுவாமி, எனக்கு பஜன் இருக்கிறது, நாம சங்கீர்த்தனம் இருக்கிறது, திருவாய்மொழி உபன்யாசனம் இருக்கிறது, எனக்கு நேரம் போதாது சுவாமி. பல நேரம் கேட்டாகிவிட்டது ராமானுஜர். திருக்கச்சி நம்பி காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறார். காரணம், ராமானுஜருடைய மனைவி தஞ்சம்மாள் நினைத்து கொண்டுதான். ராமானுஜர் பகவத் ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவத்தை வளர்ப்பதில் ஸ்ரீ வைஷ்ணவம் இல்லை, பகவத் ராமானுஜர் இல்லை, ஸ்ரீ வைஷ்ணவம் இல்லை. ஆனால் மனைவி அமைய வேண்டும். மனைவி அமைந்தால்தான் பக்தர்கள் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஈடுபட முடியும், சத்சத்தில் ஈடுபட முடியும், எல்லா விதமான தொண்டுகளையும் செய்ய முடியும். ஆக தஞ்சம்மாள் ராமானுஜருக்கு ஒத்து போகாத ஒரு சூழல் இருந்தாலும் ஒரு முறை தஞ்சம்மாளுடன் வேண்டி விரும்பி, நாளைய தினம் ஆச்சாரிய புருஷர் இல்லத்திற்கு அழைத்திருக்கிறேன், பாகவத சேசனத்திற்காக விசேஷமான தலையை பிரசாதம் எல்லாம் நீ ஏற்பாடு செய்ய வேண்டும். வாராது வந்த மாமணி போல் அவரை கெஞ்சி கூத்தாடி நேரமும் வாங்கியிருக்கின்றேன். அப்படியா சுவாமி? உடனே ரொம்ப விசேஷமாக பிரசாதங்கள்லாம் ஏற்பட்டுட்டா. ஒரே ஒரு நாள் தான், ஒரு வேலை தான். ராமானுஜர்கிட்ட கண்டிஷன் போடுறான், டெய்லிலாம் அழைச்சிட்டு வரப்படாது, உங்களுக்கு சமைச்சு போகிறதுக்கே எனக்கு நேரம் பத்தலை, நீ வேற எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தோம்னா என்ன செய்கிறது, எப்படி சமைக்கிறது, நான் ஒத்தையாள். அந்த காலத்தில் கேட்ரிங்லாம் கிடையாது. அந்தந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தான் சமைத்து பக்தர்கள் இடுவது என்பது ஒரு சம்பிரதாயமாக இருந்தது. ஒரு மடியோடு சமைப்பா எல்லாம் விசேஷமான பிரசாதம் ஆகிட்டது. ராமானுஜர் சந்தேகத்தோடு பார்த்துட்டு இருக்காரு, கரெக்டாக செய்கிறாளா, கரெக்டாக சமைக்கிறாளா. ராமானுஜர் தஞ்சம்மாள் மீது அவ்வளோ நம்பிக்கை. கடைசியாக ஒரு வழியாக பட்சணங்கள் எல்லாம் ஆகிவிட்டது. சரி, நான் மடத்திற்கு சென்று அடியனுடைய ஆச்சாரிய புருஷரை அழைத்து வருகிறேன் என்று சொல்லி ஒரு ஆச்சாரிய புருஷருடைய கிரகத்திற்கு வர வேண்டும் என்றால் எல்லாம் மாக்கோளம் போட்டு விசேஷமான பீடங்கள்லாம் ஆசனெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது, போய் திருமாளிகை சென்று அழைத்து வந்து விடுகிறேன்னு சொல்லி போயிட்டார். அவர் மடத்துக்கு போகிறார். வேறு வாசல் வழியாக, வேறு வழியாக திருக்கச்சி நம்பி ராமானுஜருடைய இல்லத்திற்கு வந்து விட்டார், கிரகத்திற்கு. மடத்திற்கு சென்றால் அவரை காணவில்லை. ராமானுஜர் திகைத்து கொண்டிருக்கிறார். அவரை நம்பித்தானே பட்சணங்களையெல்லாம் தயார் செய்தேன். தஞ்சம்மாள் கோவித்துக் கொள்வாளே, சுவாமி இங்கே போகிறீர், எங்கேயும் கேட்டால் இங்கே இல்லை. பல இடங்களில் தேடிக்கொண்டிருக்கிறார் பகவத் ராமானுஜர். மடத்தை விட்டு எங்கும் போக மாட்டார், மடத்தை விட்டு வெளியேறிட்டார, எங்கே போனான்னு தெரியலையே சுவாமி. பல்வேறு இடங்களெல்லாம் தேடி தேடி நேர சன்னதிக்கு போனால் சன்னதியில் இல்லை.
அவருக்கு அத்தியந்தமான சிஷ்யர் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய போய் கேட்டால் என்ன சுவாமி ஆச்சாரிய புருஷர் வந்தாரா? இல்லையே சுவாமி வரலையே, கார்த்திலேருந்து நான் அடியே தரிசனம் பண்ணலையே அப்படின்னு. கடைசியில் தன்னுடைய கிரகத்திற்கு வந்து பார்த்தா அந்த இடத்தில் அவர் திருக்கச்சிரம்பி ராமானுஜர் இல்லத்திற்கு வந்த மாத்திரத்திலேயே இடைக்களின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அவ்விடத்தில் ஆசனத்தை அமர்ந்து வைத்து, எனக்கு அம்மா ரொம்ப நாளையாக எடுத்து எனக்கு நம சங்கீர்த்தனத்துக்கு போகணும், அவசரமாக இருக்குது, சாப்பாடு போட்டுரு அப்படி உடனே சொல்லி இடைக்களியில் அமர வைத்து, திண்ணையில் அமர வைத்து, இடைக்களி திண்ணையில் அமர வைத்து சாத்தை பரிமாறி அனுப்பிவிட்டார். ராமானுஜர் வந்து பார்த்தா ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு, ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு அந்த சுவாமி சாப்பிட்ட இடைப்பிரசாதங்களை குச்சியாக தள்ளிட்டு அந்த வீடு முழுவதும் நீரால் அலசி சாணமிட்டு மறுபடியும் சமைத்து கொண்டிருக்கிறார். ராமானுஜருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. பாகவத சேதனம் செய்ய வேண்டும் என்று நெடுநாளாக காத்து கொண்டிருக்கிறேன், அது கிடைக்காமல் போய்விட்டது என்று வருத்தம் ஒரு இருந்தாலும் தான் வேண்டி விரும்பி ஆச்சாரிய புருஷர் வர வேண்டும் என்று நினைத்து அவரை அவமதித்து அனுப்பிவிட்டாளே தஞ்சம்மாள், எனக்கு இந்த இல்லறமே வேண்டாம் என்று துரோரம் பூண்டாரம் ராமானுஜர். நேராக மடத்து கொண்டு போனார். அடியேன் சமைக்கணும் சுவாமி அப்படின்னு. உன் மனைவியினுடைய குணமறிந்து தான் நான் வரமாட்டேன் என்று சொன்னேன், இருந்தபோதும் உன்னுடைய விசுவாசத்துக்காக நான் வருகிறேன் என்று சொல்லி வந்தேன், பரவாயில்லை. அன்றைய தினமே இல்லற வாழ்க்கையை துறந்தாராம் பகவத் ராமானுஜர். பெயர்பட்ட விசேஷமான ஒரு பகவத் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நந்தகோபர், பொம்மனாருக்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டு யசோதாய் அறிவுராய். ஆச்சான் பிள்ளைகிட்ட ஒரு சுவாமி போய் கேட்குற, சுவாமி அனுதினமும் அடியார்களுக்கு அமுது படைக்க வேண்டும் நினைக்கிறேன், இந்த அமுது படைப்பவர்கள் என்ன குணங்களை கொண்டு அமுது படைக்க வேண்டும்? இந்த மார்கழி மாதத்தில் வந்து பாகவதர்களுக்கு தேதி கிடைக்காது. நீங்கள் பரமக்குடி வந்து பாருங்க, திருவீதி பிரதட்சணமாகக்கூடிய பாகவதர்களுக்கு சுவாமி கார்த்தால வந்து டிஃபன் வரணும், எனக்கு இன்னைக்கு டேட் இல்லை உடனே சொல்லிடுவோம். ஒரு பொண்ணு டைரி எடுத்துருவா, நீ என்ன டேட் சொல்கிற சுவாமி? 5 இது 6ஆம் தேதி ஃப்ரீயாக இருக்குது, அது மதியம் தான் ஃப்ரீயாக இருக்குது, கார்த்தால ஃப்ரீ இல்லை. இந்த டேட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். மற்ற மாதத்தில் வந்து பாகவதர்கள் யாரும் கண்டுகொள்வதில்லை, மார்கழி மாதத்தில் மட்டும்தான் அனைவரையும் பாகவதர்கள்லாம் அழைத்து அவர்களுக்கு பசியார உணவளித்து விட்டால் ஓய விளையும் புகுதருவாக நின்றனவும் தீரில் தூசாகும் செப்பேளரும் பாவாய் செய்த பாவங்கள் எல்லாம் கழிந்துவிடும் அழிந்துவிடும் என்ற ஒரு எண்ணம் நம்முடைய இருக்கின்றது. அப்படியல்ல சுவாமி, 6 விதமான குணங்களை கொண்டு அடியார் பெருமக்களுக்கு அமுது படைக்க வேண்டும். 6 விதமான குணங்கள்: இலவு, இறப்பு, இருமாப்பு, துணுக்கம், சோகம், வாழ்வு என்று 6 விதமான குணங்களை கொண்டுதான் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அமுது படைக்க வேண்டும். யார் சொல்றார்? ஆச்சான் பிள்ளை. ஆச்சான் பிள்ளை என்ன சொல்லக்கூடிய வைஷ்ணவ சிரேஷ்டர் அடியார்களுக்கு பாகவதர்களுக்கு அமுது படைக்க வேண்டும் என்றால் 6 குணங்கள் இருக்க வேண்டும். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பெருமைக்கு தக்கபடி நாம் அமுது படைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட வேண்டும். ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பெருமைக்கு தக்கபடி எந்த விதமான குறை ஏற்படாமல் அமுது படைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் அமுது படைக்க வேண்டும். தான் இவருக்கு அமுது படைப்பது எண்ணாமல் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நமது குடிசையில் அமுது பண்ண பெற்றது நமக்கு கிடைத்த பாக்கியம் என்று நினைக்க வேண்டும். இப்போ என்ன செய்கிறா, இப்போ புரட்டாசி மாதம் மதியத்துக்கு எல்லாருமே கோவிந்தா வாங்கி அனைவரும் அமுது படைக்கிறார்கள். யாரையும் வெளியால் கூப்பிட்றது கிடையாது, ரிலேட்டிவ்ஸ் மட்டுமே கூப்பிட்றா. தன்னுடைய பெண்ணு பிள்ளை மாப்பிள்ளை கூப்பிட்டு அவர்களுக்கு மட்டும் உணவளிக்கக்கூடிய தன்மை. அன்றைய காலத்தில் சிறு குழந்தைகள் வருவார்கள், வீட்டுக்கு சென்று பிக்ஷை கேட்கின்ற பொழுது உங்கள் வீட்டில் குழந்தை இருந்தால் எங்கள் ஆற்றுக்கு அனுப்புங்க அப்படி இதை யாரும் சொல்கிறதே கிடையாது, கேட்கறதே கிடையாது. தன்னுடைய உறவினர்களை மட்டும் அழைத்து வந்து அவர்கள் அந்த கோவிந்தனுடைய அந்த புரட்டாசி மாத சனிக்கிழமை வந்து விரதத்தை முடித்துக் கொள்கிறார்கள். இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. இது போன்ற விஷயத்தை வைபவத்தை அடிக்கடி நடக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். பாகவதர்களுக்கு அமுது படைப்பது இந்த வருஷம் 10,000 ரூபா செலவாயிடுச்சு சுவாமி,
அடுத்த வருஷம் இன்னும் கூடியிரு போல் இருக்கு என்ற எண்ணம் வரக்கூடாது. இந்த பாக்கியம் அடிக்கடி நிகழ வேண்டும். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நமது குடிசையில் அமுது செய்வதனால் நமக்கு நிகரில்லை என்ற ஒரு கர்வத்துடன் அமுது படைக்கக்கூடாது. எங்கள் ஆற்றுல 500 பேர் பாகவதர்கள் அழைச்சிட்டு அமுது படைச்சிருக்கோம் தெரியுமா சுவாமி? வைகுண்ட ஏகாதசி அன்று அழகர் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சத்திரத்தில் விசேஷமான முறையில் அமுது நடந்து கொண்டிருந்தது. அடியேன் போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நாம சங்கீர்த்தனம், உபன்யாசம் விசேஷமாக செய்கிறாரு. எல்லாரும் யார் யார் அந்த வைபவத்தில் கலந்து கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வழங்குவது பார்ப்பது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. எவ்வளவு கூட்டம், எவ்வளவு கூட்டம்! எதற்காக? நாம சங்கீர்த்தனை கேட்பதற்காக, அமுது செய்வதற்காக அல்ல. அமுது ஒரு பக்கம் இருந்தாலும் யாருக்கும் இல்லை என்ற ஒரு வார்த்தை எங்குமே தென்படவில்லை. நான் போனேன், எனக்கு இந்த பட்சணம் கிடைக்கல, அந்த பட்சணம் கிடைக்கல, எல்லாம் இல்லை. பல லட்சங்களை செலவழித்து அடியார்களுக்கு அமுது வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதெல்லாம் உண்மை மனது வேறும், பெரிய மனது இருந்தால்தான் நடக்கும். காலையில் மதியம் இரவு நதியாராதனம், மறுநாள் விடியற்காலம் துவாதசி நதியாராதனம் ரொம்ப விசேஷமாக நடத்திட்டு இருக்கார். 2000 பக்தர்களுக்கு மேலாக அந்த வைபவம் நடந்துட்டு இருந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஆக அவர் ரொம்ப எளிமையாக இருக்கிறார். அந்த வைபவத்தை நடத்தக்கூடியவர் ரொம்ப எளிமையாக இருக்கிறார். ரொம்ப எளிமையாக இருந்து வரங்களை வந்தீங்களா, சாப்பிட்டீர்களா, வைபவத்தில் கலந்துக்குங்க, நாமசங்கீர்த்தனம் கேளுங்க, உங்களுக்கு நாமசங்கீதம் சொல்ல தெரிந்தால் நீங்களும் நாமசங்கீதம் சொல்லுங்க. ஆக தமக்கு நிகரே இல்லை என்ற ஒரு குணம் இருக்கக்கூடாது. அமுது பாங்காக இல்லாவிடனும் கூட அமுது படைக்கும் பொழுது அபச்சாரம் நேர்ந்து விடக்கூடாது. ரொம்ப முக்கியம். எங்க வாரம் இந்த இடத்துல உட்கார், நிலைய போடு என்று அபச்சாரம் இல்லாமல் அந்த அமுதானது நாம் செவிக்க வேண்டும். அமுது படைக்கும் பொழுது இந்த பாக்கியத்தை இத்தனை நாள் நாம் இழந்திருக்கிறோமோ என்ற ஒரு எண்ணத்துடன் அமுது படைக்க வேண்டும். இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருதும் வேண்டேன் அரங்கமா நகுரான் என்று இந்த பிறவி இருக்கிறதே, இந்த பிறவி பிறந்த மாத்திரத்திலேயே நான் பிறந்ததே ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அமுது படைக்கத்தான் இறைவன் படைத்திருக்கிறான் என்று நினைத்து கொண்டு அமுது படைக்க வேண்டும். ஆக 6 குணங்கள் யார் சொல்றது? ஆச்சான் பிள்ளை சொல்றார். அந்த 6 குணங்கள் ரொம்ப பெற்ற நந்தகோபரை திருப்பள்ளி எழுச்சி பாடி அவர்கள் எழுப்புகின்றார்கள். அம்பரமே தண்ணீரே சோரை அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபால இளந்திராய் கொபனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். நந்தகோபாலை எழுப்பியாகிவிட்டது. அதற்கு அடுத்தபடியாக யசோதை பிராட்டி உறங்கிக் கொடுக்கிறார். ஆயர்குலத்தினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய நீ கொழுந்தாக இருக்கக்கூடியவள். ஒரு மரத்தில் கொழுந்து வாடிவிட்டால் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள்லாம் வாடிவிடும். உன்னுடைய முகம் வாடிவிட்டால் நாங்கள்லாம் வாடிவிடுவோம். கண்ணனை பெற்றவள், கண்ணனை அனுபவிப்பதற்காக பெற்றவள், நாங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். உன்னுடைய முகமானது வாழாமல் பார்த்து கொள்வது என்பது எதனால்? கண்ணனை பார்த்து பார்த்து உன் முகம் வாழாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது நீ வாடிய முகத்துடன் கட்டில் உறங்கி கிடக்கிறாயே, ஒருவேளை கம்சனால் ஏவப்பட்ட அசுரர்கள் நினைத்து கொண்டு உன் முகம் வாடி இருக்கின்றதா? நீ கொடியினுடைய கொழுந்தல்லவா, இந்த வம்சத்தினுடைய கொழுந்தல்லவா? ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய கொழுந்து வாடிவிட்டால் அந்த மரமானது வாடிவிடுவதைப் போல இந்த குலத்தின் வசமாக இருக்கக்கூடிய யசோதை பிராட்டி உன்னுடைய முகம் வாடிவிட்டால் கண்ணனும் வாடிவிடுவானே. கண்ணனை பார்த்து பார்த்துத்தானே நீ மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறாய். நங்காய் என்று யசோதை பிராட்டினுடைய அந்த பிரபாவத்தை சொல்லி எழுப்புகின்றார்கள். எம்பெருமாட்டி யசோதா எரிவுராய் அம்பரமூடு அறுத்து ஓங்கி உலகளந்த அவசரப்பட்டு கண்ணன் எழுப்புறார். பலராமன் அடுத்துதான் கண்ணன் எழுப்பணும். பாகவதர் சரநேரம் பிரியாமல் இருக்கக்கூடிய பரம பாகவதர். எப்பொழுதெல்லாம் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் பார்க்கடலை விட்டு அவதாரம் எடுக்கின்றானோ அவரை சரநேரம் பிரியாமல் இருக்கக்கூடியவர். உன்னை பிரிப்பது என்பது எங்களுக்கு பாவம் வந்துவிடும்.
ஆகவே உன்னை முன்னிட்டுத்தான் இறைவனை பற்ற முடியும். சேத்திர பாலகன் துவாரபாலகர்கள், கோவில் காப்பான் கண்ணன். இந்த ஆயர் திருமாளிகைன்னு சொல்லக்கூடிய திருமாளிகையில் இறைவன் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அதற்கு திருமாளிகை. இப்போ சுவாமி முரளி சுவாமி இருக்கார், அவனுடைய கிரகத்திற்கு திருமாளிகை என்று சொல்வோம். ஏன்னா பெருமாளை அனுதினமும் தொட்டு திருவஞ்சனம் செய்து பெருமாளை ஆலைகள்லாம் சாத்துபடி செய்து வேத மந்திரங்களையும் உபநிடதங்களையும் சொல்லக்கூடிய பெருமாளிடத்தில் சொல்லக்கூடியவர் ஆச்சாரிய புருஷர். அவர் இருக்கக்கூடிய கிரகத்திற்கு ஆச்சாரியன் திருமாளிகை. நம்மளாம் சுவாமி என்ன பண்ணிட்டு இருக்கார், தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லுவோம். தூங்கிட்டு இருக்கார் சுவாமி. ஆச்சாரியர்கள் தூங்குகின்ற பொழுது சுவாமிகள் கண் வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்ற விசேஷமான ஒரு அர்த்தத்தை ஆண்டாள் சொல்றார். கண் வளர்ந்து கொண்டிருக்கிறார். திருமாளிகை எல்லா அனைவரும் இருக்கக்கூடியதற்கு திருமாளிகை என்ற பெயர் அல்ல. ஆச்சாரிய புருஷர்கள் எங்கு வசிக்கின்றார்களோ வசிக்கக்கூடிய இருப்பிடத்திற்கு ஆச்சாரியன் திருமாளிகை. நாமெல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆச்சாரியர்கள் திருமாளிகை வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜீயர் மடம், ஜீயர் வசிக்கக்கூடிய இடத்திற்கு மடம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஜீயர் மடம், வானமாமலை மடம், எம்பெருமானார் ஜீயர் மடம். ஆக ஆயர் திருமாளிகையில் இருக்கக்கூடிய அந்த கண்ணனை எழுப்புவதற்கு முன்னால் செம்பர் கலரொடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கன்பா உன்னும் நீயும் தம்பியும் சேர்ந்து எழுந்து எங்களுடன் கோஷ்டியில் அன்பிக்க வேண்டும். கண்ணனையும் அழைக்கின்றான். நீ எங்கே இறைவன் தெரியுமா? சன்னு உள்ளதா இறைவன். இப்பொழுது நீ பாகவதன் தான். இப்பொழுது நீ பாகவதன் தான், நீ இறைவன் அல்ல. இறைவனுக்கு தனியாக எந்த விதமான பாங்கும் கிடையாது. பாகவதர்கள் நாமசங்கீர்த்தனம் சொன்னால்தான் உமக்கு மரியாதை. ஆண்டாள் சொல்ற, நாமசங்கீர்த்தனம் சொல்லாமல் எங்களாலும் இருக்க முடியாது, கேட்காமல் உம்மாலும் இருக்க முடியாது. செய்வெடுத்து கேட்டுக்கொண்டிருப்பார். நாடும் நகரமும் நன்கறிய, தனியாக முணுமுணுத்துக்கிட்டே நாமசங்கீர்த்தனம் சொல்லப்படாது. நாடும் நகரமும் நன்கறிய நமோ நாராயணாயவென்று பாடு மனமுடை பத்தருளீர் வல்லாண்டு கூறுமெனே. நாங்கள் மட்டும் சொல்வதற்காக இந்த இடத்தில் வரவில்லை சுவாமி. எந்தை தந்தை தந்தை தன் முத்தப்பன் இயல்படிகால் தொடங்கி நாங்கள் வந்திருக்கோம். நந்தகோபன் நினைச்சிடப்படாது. நேற்ற பிறந்த பொண்ணு எங்கள் பாலிகைக்கு கண்ணனை வேணும் பலராமன் சொன்னோம்னா என்னம்மா சொல்கிற? யார் தெரியுமா கண்ணன்? நான் பெற்றெடுத்த மைந்தன். அவனுடைய வினோதங்களை பார்ப்பதற்காகவே என்னை அவன் படைத்திருக்கிறான். அதை விடுத்து நீர் மட்டும் நேற்று பிறந்த பின் இன்று முளைத்து வேகமாக என்னுடைய மாளிகைக்கு கண்ணனை வேண்டும் கண்ணனை வேண்டும் என்றால் எவ்வாறு நான் கண்ணனை தருவது? சொல்லிய பாத்திரத்தில் அடியேன் சுவாமி, எந்தை தந்தை தந்தை தன் மூத்தப்பன். எங்களுக்கு முன்னாடி என் தோப்பனார் வந்தார் கண்ணனை எழுப்புவதற்கு. அவர் தோப்பனார் வந்தார் கண்ணனை எழுப்புவதற்கு. அவருடைய தோப்பனார் வந்தார் கண்ணனை எழுப்புவதற்கு. நாங்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வந்திருக்கோம். அப்போ தான் நந்தகோபனுடைய முகத்தில் சிரிப்பு வருகிறது. அப்படியா? இந்த சுவாமியுடைய பொண்ணா நீ? பெரியாழ்வாருடைய பொண்ணா? ஆமாம் சுவாமி, பெரியாழ்வாருடைய பொண்ணு. சுவாமி எம்பெருமான் கருடன் மீது ஆருடனமாக ஏறி அமர்ந்திருக்கக்கூடிய கன்னிச்சில் பற்றிவிடக்கூடாது என்று பல்லகாண்டு பாடியிருக்கிற. ஆமாம், நம்மாழ்வார் பெரியாழ்வார். ஓ, பெரியாழ்வாருடைய பொண்ணா? ஆமாம் சுவாமி. தகப்பனார் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லித்தான் விசுசித்தன் விரும்பிய சொல். அவருடைய பொண்ணு. அப்படியா? அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நான் என்ன நினைச்சிட்டேன், நீங்கள் எல்லாம் ராட்சசர்கள் நினைத்து விட்டேன். கம்சனால் ஏவப்பட்ட சிறுமிகளை